கடகராசி அன்பர்களுக்கு இந்த பங்குனி மாதம் ஒரு சவாலான மாதம்னே சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா கடகராசி அன்பர்கள் நிறைய பேருக்கு நிறைய விஷயங்களை தாராளமாக அள்ளி கொடுக்கக்கூடியவர்கள். ஆனால் அதே சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா சில நேரத்தில் விட பல நேரத்தில் உங்களுக்கு அந்த சப்போர்ட்கள் கிடைக்காம போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் மன வளர்ச்சி, சரிங்களா, மன வளர்ச்சி சார்ந்த விஷயங்கள். ஸோ சில பேருக்கு பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைகள் இருப்பாங்க. ஸோ மனதில் பார்த்தீங்கன்னா நிறைய எண்ணங்கள் ஓடிட்டுருக்கும். அந்த பாதிப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ உணர்ச்சி வசப்படக்கூடியவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த கடகராசி அன்பர்கள்னே சொல்லலாம். ஸோ தாயார் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே இதுவரை இருந்த பிரச்சனைகள் எல்லாமே இப்போது சால்வ் ஆகி ஒரு நல்ல விஷயமா இருக்க போது தாயார் சார்ந்த உறவினர்கள் மூலமாக இல்லை சொத்துக்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு, அதாவது தாயின் வழி உறவுகள், உங்கள் தாய் மாமாவாக இருக்கலாம், அத்தையாக இருக்கலாம், ஸோ சித்தி பெரியம்மா யாருன்னா இருக்கலாம். ஸோ இவங்க மூலமாக உங்களுக்கு சொத்துக்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. வேலை வாய்ப்புகள் பார்த்து இருக்கக்கூடிய நம்ம கடகராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா வேலை அமர்வதற்கான ஒரு வேலை, நல்ல வேலையை நீங்கள் அமர்ந்து அப்படியே ஒரு கம்பீரமாக வேலை செய்ய போறீங்க. பட் என்ன விஷயம், எல்லா இடத்துலையும் நீங்கள் பேராசைப்படக்கூடாது. இதுதான் கிடைச்சிருக்குன்னா அதை அக்செப்ட் பண்ணிட்டு அந்த வாழ்க்கையை நீங்கள் கடந்து போகும்பொழுது உங்கள் வாழ்க்கையை வெற்றியை நோக்கி போயிட்டு இருக்கும். இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்காகவே காத்து கொண்டிருக்கிறது. அதனால எல்லா விஷயம் ஒரு சாக்ரிஃபைஸ் அதுன்னு கண்டிப்பாக வேணும். நான் தான் ஈகோவை ஒழிச்சிங்கன்னா சக்ஸஸ் அடையலாம்.